கூடி வந்திருந்தாலும் ஜெபத்தில் இணையும் போது வருகிறவர்கள் அதே அபிஷேகத்தோடு இணைந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நல்ல தேசத்திற்காகவும் திருச்சபைகளுக்காகவும் மன்றாடுகிற நல்ல ஒரு எழுப்புதல் ஜெப வீரர் பேசுகிறார் பாஸ்டர் ரெவரண்ட் விக்டர் ராஜாமணி அவர்கள் நம் மத்தியில் ஜெபத்தை நடத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தேசத்துக்காக ஜெபிக்க முன்னாடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த அளவு பொதுவாக நான் எங்கு போனாலும் முதலாவது மக்களுக்கு சொல்வது வல்லமையான ஒரு ஜெபம் இருக்குமானால் அது அந்நிய பாஷை ஜெபம்தான். அந்நிய பாஷை பேசுகிற எந்த தேவ மனிதனுடைய சபையை பாருங்க, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்நிய பாஷை பேசும்போது நம்முடைய ஆவியை தேவனோடு இணைக்கிறோம். ஆகிய முதல் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஓசியா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கணும். உங்கள் காது கேட்க அந்நிய பாஷை பேசணும். ஒரு பாஸ்டருக்குள்ள ஒரு அபிஷேகம் இல்லைன்னா ஜனங்களை நடத்த முடியாது. எப்பொழுது நான் தோல்வி கண்டிருக்கிறேன் என்றால் என் ஆவியிலே வல்லமை குறைய குறைய ஊழியத்திலே அந்த ஆசீர்வாதம், ஊழியத்தின் ஒரு எழுப்புதல் குறைகிறது. உலகத்தில் எழும்பின எல்லா தேவ மனிதர்களும் ஆவியிலே நிரம்பினவர்கள். உலகத்தை அசைத்த எல்லா தேவ மனிதர்களும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவர்கள். ஆமென். சரி, வசனத்தை வாசித்த பின்பதாக முதல் குறிப்பு, மக்களுக்காக அல்ல, தேசத்துக்காக அல்ல, என்னை ஆண்டவர் நிரப்ப வேண்டும். இன்றைக்கு சபை இழந்து போன காரியத்தை நான் கொஞ்ச நேரம் சொல்லி ஜெபிக்க போகிறேன். வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஓசியா 12:4 3 வாசிப்போம். ஓசியா 12:3 வேகமாய். தாயின் எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள் சத்தமாய். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரி குடிக்காலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். 4ஆம் வசனம். அவன் தூதரானவரோடு போராடி மேற்கொண்டான். அவன் அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் பலத்தினாலே போராடினான். அவனுக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ அந்த பலத்தினாலே போராட வேண்டும். ஆமென். 20 பேர் தான் சபையில் இருக்கிறார்கள் என்றால் 2000 பேர் இல்லை என்று நீங்கள் உட்காரக்கூடாது. இருக்கிற 20 பேரோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்நிய பாஷை பேசுங்க பாஸ்டர், பேசிட்டே கேளுங்க. நீங்க எழுப்புதல் அடையாத வரைக்கும் உங்க சபை எழுப்புதல் அடையாது. ஆமென். கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து கூட அந்நிய பாஷை பேசுங்க. தன் பலன், அந்த இடத்த பாருங்க, தன்னுடைய பலத்தினால. நான் சொல்றேன், எனக்கு அந்த பாஸ்டர் மாதிரி சர்ச் இல்ல, அந்த பாஸ்டர் மாதிரி பணம் இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அந்த பலத்தோடு நீ எழும்ப வேண்டும். உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று சொல்லுகிறார். எனக்கு அந்த சர்ச்ச மாதிரி பெரிய கட்டிடம் இல்லை என்று உட்கார வேண்டாம். யாக்கோபு தன் பலத்திலே போராடினான். ஆமென். உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அந்த பலத்தில் ஜெபிக்கணும். கேட்குறீங்களா பாஸ்டர்? ஜெபிச்சுட்டே கேளுங்க. இன்னும் கொஞ்சம் வசனங்களை நான் ஜெபத்தில் சொல்ல போறேன். இன்னைக்கு உலகத்தை கலக்கின தேவ மனிதர்கள் ஆவியில பலன் அடைந்தவர்கள். ஆவியில பலன் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. எல்லா ஊழியருக்குள்ளும் ஆவியில பல வேண்டும். ஆங்கில் தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே. உங்க வல்லம பிரதர், உங்க வல்லம பாஸ்டர்
ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க வல்லமையின் படித்தான் கர்த்தர் செய்ய போறாரு. எனக்கு 5000 ஆத்துமா வேணும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா 5000 ஆத்துமாவை நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட வேதம் சொல்லுகிறது நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படிதான் செய்வாரு. உங்களுக்கு எத்தனை ஆத்துமா வேண்டுமோ, உங்க சபை பெருக வேண்டுமானால் உங்களுக்குள்ள வல்லமை எவ்வளவு இருக்கு அதை வைத்துத்தான் அவர் செய்ய போறாரு. லாதானா மகாதானாமா. ஒரு விசுவாசியை காற்றிலும் 1000 மடங்கு யுத்த களத்திலே ஜெபிக்க வேண்டும், யுத்த களத்திலே ஜெபிக்க வேண்டும். வாய்களை திறந்து பேசிக்கொண்டே இருங்கள், பாஸ்டர் பேசிக்கொண்டே இருங்க. ஓ ராதானா மகாதானாமா. தேசத்துக்கு ஜெபிக்க முன்னாடி நமக்கு ஒரு வல்லமை வேண்டுமே. ஒருத்தர் இந்த இடத்துல ஒருத்தரோடு ஒருத்தர் பேச வேணாம். பாஸ்டர் ஜெபிக்கத்தான் வந்து எல்லாம் ஜெபிங்க. பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். ஆமென். சில பாஸ்டர் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறீங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம், எல்லாம் ஜெபிக்கலாம். ஆமென். மன்னித்துக் கொள்ளுங்கள், பாஸ்டர்ஸ் ஜெபிக்கத்தான் வந்திருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. நம்ம ஜெபிக்கலன்னா அந்த வல்லமை நமக்குள்ள இல்லைனா நாம் நினைப்பது நடக்காது. நம்ம வட சென்னையில் நாம் நினைத்தது வேண்டிக் கொண்டது ஒரு பெரிய அசைவு வேண்டுமானால், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வேண்டுமானால், ஆண்டவர் சொல்றாரு நீ நினைத்தது போதும், உன் வல்லமையின் படியே. உனக்குள்ள எவ்வளவு வல்லமை கிரியை செய்கிறது. இன்னைக்கு ஒரு தேவ மனிதனுக்குள்ள கிரியை செய்ய வேண்டிய வல்லமை. பேசுங்க பாஸ்டர், நல்லா பேசுங்க. என்ன பார்த்து கொண்டிருக்க வேணாம். பாதாளத்தோடு ஒரு யுத்தம் பண்ண போறோம். லகா தாரா பாகா தாரா பாகா தாரா தானாமா உரா தானா மகா தானா ராகா தானாமா. எபேசியர் 3:16 சொல்லுகிறது. ஆமென். உள்ளான மனுஷனில் அவருடைய ஆவியில பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவரால உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட சொல்றாரு. வாய திறங்க. இந்த சத்தம் போதாது, ஒரு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பேசுங்க பாஸ்டம்மா. ஓரா காட்டா நாமா காட்டா. வட சென்னையில் இருக்கிற சத்துருவை அழிக்கணும்னா நமக்கு தேவை இப்ப வல்லமை. யாக்கோபு தன் பலத்தோடு போராடுறான். அவனுக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அந்த பலத்தோடு. சத்தம் போதாது. லதனமா சந்தனாரியா கலப ரதனமா கதனமா நரகதனமா உரபகதனரகதனமா கதலபகதலபா. சிம்சோன் தன் பலன் நற்று போனதை அறியாமல் இருந்தான். சிம்சோன் எடுத்தது சபை. அந்த சிம்சோன் தேவனுக்காய் எழும்பியவன் தான். அவன் பலன் அவனை விட்டு விலகி போறது அவன் அறியாதிருந்தான். பாஸ்டர் எப்பொழுதும் போல உதறி போட்டு எழும்பினான். எப்பொழுதும் போல ஒரு பாட்டு பாடுகிறோமே, எப்பொழுதும் போல ஒரு பிரசங்கம் பண்ணுகிறோமே. நமக்குள்ள இருக்கிற வல்லமை நம்மை விட்டு போனதை நாம் அறியாமலாமே. நமக்கு தலைவன் என்கிற பெயர் இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய சபை இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் பிரசங்கம் பண்ணுவது போல பிரசங்கம் பண்ணுகிறோமே. சபை வல்லமையை இழந்து வேடிக்கை பொருளாய் மாறுகிறது. ஜெபிங்க பாஸ்டர். அவன் எப்பொழுதும் போல எழும்பினாமே. நீங்க எப்பொழுதும் போல ஜெபிக்க வேண்டாமே. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஜெபிங்க. தேவனோடு இணைக்கப்படுறீங்க. ராகா டாலா ராகா டாலா ஓ ராபாதா. தன் பலத்தினால எவ்வளவு பலன் இருக்கோ பேசுங்க பாஸ்டர். எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு கை தட்டுங்க பாஸ்டர். எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு உங்க சபையை நடத்துங்க. நல்ல ஜெபிக்கணுங்க. என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? வருஷ கணக்கு பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அடுத்த நிலைக்கு போக கூடாதா? பாதாளத்தின் வல்லமையை நொறுக்க கூடாதா? தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வீரனாய் மாறக்கூடாதா? ஏதோ 10 பேர் 20 பேர் மத்தியில் உட்கார்ந்து மட்டும் இருக்கிறோமே. உங்க பலத்தினால எழும்புங்க, உங்க பலத்தினால எழும்புங்க. கை தட்ட முடிந்தா கையை தட்டுங்க. உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கோ, எவ்வளவு பலன் இருக்கோ.
Labadana ragadana masantana mariantanama kabadanari antanori akalaba shantanama. அப்பா பலனை இழந்து காணப்படுகிறோமே, வல்லமையை இழந்து காணப்படுகிறோமே, அபிஷேகத்தை இழந்து காணப்படுகிறோமே. எங்களுக்குள்ள அந்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் சொன்னதை போல அப்பா எங்களுக்கு ஒரு வல்லமை வேண்டும் அப்பா. எத்தனையோ பேர் சபையில சப்பானியா இருக்கிறார்கள், அலங்கார வாசலில் அலங்கோலமா இருக்கிறார்கள். அவர்களை எடுத்து நடத்துவதற்கு, அவர்களை எழும்ப செய்வதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு வல்லமை வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க பாஸ்டர், கேளுங்க பாஸ்டர். நேற்று எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வந்ததை போலத்தானே போனார்கள், வந்ததை போலத்தானே போனார்கள். ஆமே, அந்த சப்பானி பார்த்தால் ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணினோம், ஏதோ ஒரு பாட்டை பாடினோம். ஏதோ ஒரு பாட்டை பாடிவிட்டு அனுப்பினோம். ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று அவன் பார்த்ததானே. ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எங்களை உற்று பார். அவன் என்ன நினைச்சிருப்பான்? எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், எத்தனையோ போதகரை பார்த்துட்டேன். பேதுரு சொல்றாரு, இதுவரைக்கும் பார்த்தது வேறு, இனி பார்க்க போறது வேறு. இதுவரைக்கும் வந்தவங்க ஏதோ ஒரு சில்லறை காசு போட்டாங்க, இதுவரைக்கும் வந்தவங்க ஏதோ ஒரு சில்லறை காசு போட்டாங்க. தெரியுமா பாஸ்டர், உங்க காது கேட்க அந்நிய பாஷை பேசுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன். உங்களுக்கு புரியல? உங்க ஆவியை வச்சு தான் தேசத்துக்கு எழுப்புதல், உங்க ஆவியில் இருக்கிற அக்கினியை வச்சு தான் தேசத்துல எழுப்புதல். இன்னும் கொஞ்சம் இசைவோம், இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்க இசைவோம். கர்த்தரோடு இசைக்கிறவன் ஒரே ஆவியா மாறுறான். இந்த உலகத்துல எந்த மதத்துக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் நம்ம கடவுளும் நாமும் ஒன்றாய் மாறக்கூடிய அது காரியம். பேசுங்க பேசுங்க, யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நம்ம ஜெபிச்சா தான் எழுப்புதல், நமக்குள்ள அக்கினி இருந்தா தான் எழுப்புதல். அந்த அக்கினி வேற எங்கிருந்து வரப்போறதில்லை, அந்த ஜீவ நதி வேற எங்கிருந்து வரப்போவதில்லை. உங்க இருதயத்திலிருந்து பாஸ்டர், உங்க இருதயத்திலிருந்து. நமக்கு என்ன பெருமை, நம்ம பாஸ்டர் சர்ச்சில் நம்ம என்ன பேசினாலும் கேட்பாங்க. எலும்புனா எலும்பு, அவங்க உட்காருனா உட்காருவாங்க. அந்த சப்பானி பார்க்கிறான் ஏதோ ஒன்றை கிடைக்கும் என்று, ஏதோ ஒன்று. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்டர், வேத பார்கள், போதகர் எல்லாம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு, ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு, ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுட்டு நம்ம வர்றோமா? ஆனா பேதுரு சொல்றான், இல்லப்பா, எங்களை பாரு, நான் ஏதோ ஒன்றை கொடுக்க வரவில்லை, உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறேன், நடக்க வைக்க வந்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நாம் ஏதோ ஒரு ஊழியம் செய்கிறவர்கள் 10ஓடு 11 இருக்கக்கூடாது. நீங்கள் 10 நிமிடம் மைக்கை எடுத்தாலும் உங்க பிரசன்னம் வித்தியாசமா இருக்கணும். 1000 பாடகர் இருக்கலாம், 1000 பாஸ்டர்ஸ் இருக்கலாம். நீங்கள் 1 நிமிடம் அந்நிய பாஷை பேசினாலும் உங்களுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம தேசத்துக்காக, சபைக்காக ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம வல்லமை இழந்து காணப்படுகிறோமே. சிம்சோன் வல்லமையை இழந்தான். பேசிட்டே கேளுங்க, பேசிட்டே கேளுங்க, பேசுங்க பாஸ்டர். நம்மளை நம்பி 100 பேர் வர்றாங்க, நம்மளை நம்பி சம மக்கள் நிற்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுங்க, நீங்க பேசணும். ஒரு சத்தியம் தெரியுமா? அந்நிய பாஷை பேசிட்டே கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், ஆதியாமத்துல யாக்கோபு சம்பத்துல
பொழுது விடிந்தது, நான் போக போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஜெபத்தை நிறுத்து போதும். ஆனா ஆண்டவரே போதும் என்று சொன்னால் கூட யாக்கோபு சொல்றான், இன்னொரு முறை நீங்க தொடுகிற வரைக்கும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். போதும் என்று சொல்லுகிறார். நீங்க நிறுத்துறீங்க. நீங்க பேசிட்டே கேளுங்க பாஸ்டர். நீங்க வீட்டில் அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா இங்க பேச முடியும். நம்ம நடத்தும் போது மட்டும் பேசக்கூடாது, நடக்கும் போது பேசணும். இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபம் இருக்கு, ஆனா நமக்குள்ள வல்லமை இல்லையே, நமக்குள்ள அபிஷேகம் இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தை நிறுத்து போதும் விக்டர். ஆனா யாக்கோபு சொல்றான், இல்ல ஆண்டவரே நான் உங்களை விட மாட்டேன், எனக்கு நீங்க தொடணும் டாடி, எனக்கு நீங்க தொடணும் டாடி. ஆண்டவரே வேண்டாம் போதும் என்று சொல்லும் பொழுது கூட கர்த்தர் என்னை தொடுகிற வரைக்கும் என் ஜெபத்தை நான் விட போறதில்லை. நேரம் பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பேசுங்க பாஸ்டர், இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. பேசுங்க பாஸ்டர், நம்மளை நம்பி தேசம் இருக்கிறது. பேசுங்க, யாரையும் பார்க்காதீங்க, நீங்க பேசுங்க. இப்ப புரியுதோ இல்லை, ஒரு நாள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வைத்துத்தான், உங்க அபிஷேகத்தை வைத்துத்தான் இந்தியா உங்களை கனம் பண்ணும். உங்க அபிஷேகம் தான். ஜான் வெஸ்லி சொல்லுகிறார், கிருபாசனத்தை முட்டி மோதுங்கள், பாதியிலே நிறுத்தி விடாதீர்கள், பாதியிலே வந்து விடாதீர்கள். அந்த பிரசன்னம் உங்களை தொடுகிற வரைக்கும் அந்த அறையை விட்டு வராதீர்கள். இன்னும் கொஞ்சம் பேசுவோமா? உங்க ஆவிய தேவனோடு இணைக்கிறீர்களா? உங்க ஆவி இணைங்க பாஸ்டர், சத்தமா இணைங்க, பேசுங்க சத்தமா. லதனமா நரகதனமா ஷக்கதரமா கதரமா ரதனமா ஓ ரபதனமா. தன் பலத்தோடு போராடினான், தன் பலத்தோடு போராடினான், தனக்கு இருக்கிற பலத்தோடு எழுப்பினார். சிம்சோனை போல எத்தனையோ சபைகள் அவன் பலன் அவனை விட்டு நீங்கிட்டு அதை அறியாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேசத்துக்கு ஜெபிக்க முன்னாடி உங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே. அன்பலத்தை இழந்த போது, ஆவியான இழந்த போது அவன் வேடிக்கை பொருளாய் மாறினானே. ஆண்டவரே எங்கள் இந்தியா சபைகள், ஆண்டவரே வட சென்னையில் இருக்கிற சபைகள் தேசத்துக்கு வேடிக்கையா மாறக்கூடாது, வேடிக்கையாய் மாறக்கூடாது. நீங்கள் அழாவிட்டால் வேறு யார் அழ போகிறார்? நீங்கள் ஜெபிக்காவிட்டால் வேறு யாரு ஜெபிக்க போகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்தை நிறுத்து, போதும் போதும். யாக்கோபு சொல்லுகிறார், இன்னொருவரை தொடனப்பா. நீங்க எல்லாம் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். அவன் மாட்டையும் அவன் கழுதையும் அவன் ஆடுகளையும் கேட்கவில்லை. ஏற்கனவே அத்தனை ஆசீர்வாதத்தோடு இருக்கிறான். அவன் கேட்கிற ஆசீர்வாதம் நீங்க தொடனப்பா. உங்க பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே, உங்க வல்லமை வேண்டும் ஆண்டவரே. எனக்கு புரியல, ஏன் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபிக்காம அமைதியா இருக்கிறீங்க? எனக்கு புரியல, ஜெபிக்காம இருக்கிறீங்களே. ஜெபிக்காத எந்த சபையும் வளராது தெரியுமா? ஜெபிக்காத எந்த பாஸ்டரும் எழும்ப முடியாது தெரியுமா? ஜெபிக்க பாஸ்டர், அந்நிய பாஷை பேசுங்க. ஜெபம் என்பது கேட்பதல்ல, ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. சில நல்லா ஜெபிக்கிறீங்க, சில நல்லா ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஆவியோடு இணைக்கிறீங்க, ஆவியானோடு இணைக்கிறீங்க, ஆவியானோடு இணைக்கிறீங்க. எஸ் பாஸ்டர், எஸ் எஸ் எஸ். அடுத்த எழுப்புதல் வீரன் நீங்களா தான் இருக்க முடியும்.
உங்க பலத்தோடு எழும்புங்க, தன் பலத்தோடு எழும்புங்க. எலும்பு எலும்பு சீயோனே, பலன் கொள் பலன் கொள் பலன் கொள். பூர்வ நாட்களில் எழும்பியதை போல எழும்பு. வலு சர்ப்பத்தை துண்டித்தவன் நீ அல்லவா? ஒரு காலத்தில் வட சென்னையில சர்ப்பங்களை துண்டித்த சபைகள், ஒரு காலத்தில் வட சென்னையை ஸ்தம்பித்த சபைகள் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறது. எழும்பு என்று சொல்லுகிறார், எழும்பு என்று சொல்லுகிறார். எழும்பு. எல்லாரோடும் பேச நேரம் இருக்கிறது, அங்கு போக இங்கு போக நேரம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், போராடு. கை தட்ட தோணுனா கையை தட்டுங்க, சத்தம் போட தோணுனா சத்தம் போடுங்க. அடுத்த எழுப்புதல் வீரன் நீங்கள் தான். வலு சர்ப்பத்தை துண்டித்தவன் நீ அல்லவா? உங்க கையில அந்த பட்டியத்தை தர்றாரு, உங்க கையில பட்டியத்தை தர்றாரு. உங்க சபைக்கு விரோதமா எழும்புகிற சர்ப்பத்தின் ஆவிகளை, சர்ப்பத்தின் ஆவிகளை நீங்க வெட்ட போறீங்க. வடச்சென்னையின் ஆவிகள், வடச்சென்னையின் ஆவிகளை, வடச்சென்னையின் ஆவிகளை இங்கிருந்து 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 எரித்து போடுகிற ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. பேசுங்கள். நான் நிறுத்தும் போது சத்தமா பேசுங்க, பேசுங்க பாஸ்டர். Kabadana magadana 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 rakatana badana urabadana ragadana rabakatana uradana mashantana. ஒரு ஜீவ நதி, ஒரு ஜீவ நதி உங்களுக்குள்ளந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுக்குள்ளந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, மோசம் போகிற சர்ப்பங்களை அழிக்க Ladana ragadana makatala ragadana matala rada Rantano rabadana santaneria kalabashe lekata laga baba baba ratala. போராடுங்க, போராடுங்க, போராடுங்க. அவர் சொல்றாரு, ஜெபத்தை நிறுத்து. யாக்கோபு சொல்றா, முடியாது, நான் போக போறேன். யாக்கோபு சொல்றா, இல்ல இல்ல இல்ல, ஆண்டவரை நீங்க தொடணும். வட சென்னைக்காக கர்த்தர் எழும்பாம இந்த ஜெபத்தை நாங்க விட போறது இல்ல. வட சென்னையில் ஒரு அக்கினி. Lada nama gata nama gata nama santa nama. கடைசியாக நேரத்தை கவனத்தில் கொண்டு இன்னொரு 3 நிமிடம் இருக்கிறது. இன்னொரு ஜெபத்தை செய்ய போகிறோம். எபேசியர் 6:10 சொல்லுகிறது, அதை கொஞ்சம் எலும்பி செய்ய போறோம். இன்னையோட வட சென்னையின் பலவான் அவன் கீழே விழணும். வடச்சென்னையின் மதவாத ஆவிகள் அழிக்கப்படணும், சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படணும். சபை ஆமீன் சொல்லுங்க, நீங்க தான் ஆமீன் சொல்லணும். நம்ம எலும்பா விட்டா கவனிங்க, நம்ம நல்ல பிரசங்கம் பண்றோம், ஆனா நமக்குள்ள வல்லமை இருக்கா? நமக்குள்ள அபிஷேகம் இருக்கா? மன்னித்துக் கொள்ளுங்கள், என் ஜெபங்கள் இப்படித்தான். நான் இதைத்தான் செய்கிறேன். என் ஊழியத்தில் நான் என்னத்தான் முதலாவது பார்ப்பேன், எனக்குள்ள ஆவியான இருக்கிறாரா? ஒரு கன்வென்ஷன் போயிட்டு வந்தால் அழுவேன், இதை விட ஆண்டவர் கிரியை செஞ்சிருக்கலாமே, இதை விட வல்லமை வந்திருக்கலாமே, இதை விட ஒரு அபிஷேகம் நாம் இருந்திருக்கலாமே. தாவீது சொல்லுகிறார், நாளாகம புத்தகம் 13 சொல்றாரு, கர்த்தருடைய பெட்டியை நம்ம திரும்ப கொண்டு வருவோம். சவுலின் நாட்களிலே அதை தேடாமல் போனோம். என்னவா? கர்த்தருடைய பெட்டியை திரும்ப கொண்டு வருவோம். சவுலின் நாட்களில் அப்ப 40 வருஷம் சவுலும் இருக்கிறாரு, தாவீதும் இருக்கிறாரு. தாவீது கோலியாத்தை ஜெயிக்கணும், அதை பண்ணணும், பட்டணங்களை பிடிக்கணும் நினைச்சாரே தவிர அந்த பிரசனத்தை நம்ம கொண்டாடாம விட்டுட்டோமே. யுத்தம் பண்ணணும், பெரிய சபைகளை கட்டினோம், பணத்தை சேர்த்தோம், ஆனால் தேவ பிரசனத்தை நம்ம கொண்டு வரல. கர்த்தருடைய பிரசனத்தை, அந்த பெட்டியை திரும்ப கொண்டு வருவோம். சவுலின் நாட்கள் நான் கூட இருந்தேன், பெரிய பெரிய யுத்தம் பண்ணினேன், ஆனா பெட்டியை தேடாம போயிட்டோமே. இக்கபோத்தா இருக்கேன்.
சபையை விட்டு பிரசனம் போயிட்டாலும் இன்னும் அதை கொண்டாட இல்ல. இதுதான் என்னுடைய அழுகை. நான் ஒரு நாள் பணத்துக்காக அழுததே இல்லை. அவர் என் தேவையை சந்திக்கிறார். எத்தனை லட்சமானாலும் அவர் சந்திக்கிறார். நான் கடன் வாங்குவதில்லை. எனக்கு அவருடைய பிரசனம். ஓபேத் வீட்டில் 3 நாள், அந்த 3 மாசம் பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டிக்கு பேர், இன்னொன்னு பெட்டிக்கு பேர் என்ன? பிரசனத்தின் பெட்டி, மகிமையின் பெட்டி. 3 மாசத்துல ராஜா கேள்விப்படுகிற அளவு கர்த்தர் அவனை உயர்த்துறாரு. உங்க சபையில பிரசனம் இருந்துச்சுன்னா பணத்துக்கு நீங்க யார்கிட்ட கை கட்டி நிக்க தேவையில்லை. ஒரு ராத்திரி அந்த பிரசனத்தின் பெட்டியை கொண்டு போய் தாகோனின் கோவில்ல